ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கடலை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலையே கடலை மாவு அரைக்கிறதுக்காக நல்ல சுத்தமான தரமான கடலைப்பருப்பு பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது தூசிகள் இருந்தது அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வெயிலில் நல்லாவே காய வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதை அரைக்க வேண்டியது தான். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்துருந்த கடலை மாவை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுங்க. அரைச்சதுக்கப்புறமா வர இந்த குருணைகளை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கடலைப்பருப்பையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பொடிச்சு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டிலையே நல்ல சுத்தமான கடலை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கடலை மாவை நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.